ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதா சேனல். வாங்க கடலை மிட்டாய் செய்யலாம். கடலை மிட்டாய்க்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கிலோ வேர்க்கடலை, அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கிலோ வேர்க்கடலைக்கு 1 கிலோ வெல்லம், அதுக்கு தண்ணி 1/2 கிளாஸ் ஊற்றிக்குங்க. அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஜூஸிலாம் வெளியே வந்துடும். திருப்பி என்ன பண்ணணும், இந்த பாத்திரத்தை அடுப்பை வச்சுக்கோங்க. அதில் இந்த வெள்ளைப்பாகை ஊற்றிக்கிங்க. சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வேர்க்கடலையை சுத்தம் பண்ணியாச்சு. பாகு எடுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. இந்த பாகு பதம் தக்காளி பதத்துக்கு வருது. அதுவும் இருக்கக்கூடாது, 2வது பதமும் இருக்கக்கூடாது. 3வது பதம் டொங்குன்னு சத்தம் கேட்கும். அந்த பதத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த பதத்தை நான் உங்களுக்கு காமிக்கல, நான் மறந்துட்டேன். நீங்கள் அந்த பதம் எடுத்துக்கோங்க. இந்த பதம் கிடையாது, இது தக்காளி பதம். டொங்குன்னு கேட்குற சத்தம்தான் அந்த பாகு பதம். சுத்தம் பண்ண வேர்க்கடலையே சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். வேர்க்கடலை பிடிக்காதவங்களே கிடையாது. இதை கடையில் வேர்க்கடலை வாங்கி நாம்ளே இந்தமாரி உருண்டை செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய்யை தடவிக்கிங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்பை இந்த வேர்க்கடலையை கட் பண்ணிக்கோங்க. எனக்கு உருண்டை சைஸ் வேணுன்றதுனால நான் எடுத்துக்கினேன். தண்ணி தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கணும். ஒரு 100 வேர்க்கடலை எனக்கு வந்துச்சு. பெரிய உருண்டை பிடிச்சா 50 உருண்டை வரும் கன்ஃபார்மாக. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.